நாம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ப்ரோனவுன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? சரி, இன்னைக்கும் ப்ரோனவுன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன சார் இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்னு கேட்குறீங்களா? இதோட முடிச்சுக்குவோம். தலைப்பு தான் உன்னே தவிர மற்றபடி உள்ளடக்கம்லாம் வேறு தான். சரிங்களா? மை செல்ஃப் அப்படின்னா நானே, எனக்கே அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஐ மை செல்ஃப் டோன்ட் நோ அப்படின்னா எனக்கே தெரியாது. எனக்கு தெரியாது அப்படின்னு பேசுறது வேற, எனக்கே தெரியாது அப்படின்னு பேசுறது வேற இல்லைங்களா? சரி, ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது. ஐ மை செல்ஃப் டோன்ட் நோ அப்படின்னா எனக்கே தெரியாது ஆச்சுங்களா? சரி, ஐ வில் கம் அப்படின்னா நான் வந்துடுறேன், நான் வரேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் கம் மை செல்ஃப் அப்படின்னா நானே வந்துடுறேன். உனக்கு எதுக்கு சிரமோ? அங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் வரேங்கிற, வேணாம்ப்பா அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ வீட்டில் ஏறு, நானே வந்துடுறேன். இந்த மாதிரி நானே வந்துடுறேன் அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? அதை பேசுகிறதா இருந்தது நான் இங்கிலீஷில் ஐ வில் கம் மை செல்ஃப் அப்படின்னு பேசலாம். ஐ வில் கம் மை செல்ஃப் ஆச்சுங்களா? சரி, யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயே, நீங்களே, உன்னையே, உங்களையே அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இப்படி தான் கேட்பாங்க. எப்படி? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னா இதுக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. உன்னை பற்றி நீயே என்னிடம் சொல் அப்படின்னு அர்த்தம். இல்லைனா உங்களை பற்றி நீங்களே என்னிடம் சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இது இங்கிலீஷ் வாக்கியத்திலிருந்து தமிழ் வாக்கியத்துக்கு அப்படியே மொழிபெயர்த்தா இதுதான் அர்த்தம். ஆனால் தமிழுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா உங்களை பற்றி நீங்களே அறிமுகம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னா உங்களை பற்றி நீங்களே எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, பிலீவ் இன் யுவர் செல்ஃப், இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னா உன்னையே நீ நம்பு அப்படின்னு அர்த்தம். முதல்ல உன்னையே நீ நம்பு அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் இப்படி சொல்கிறது உண்டு. சரிங்களா? சரி, ஹிம்செல்ஃப் அப்படின்னா அவனே, அவரே அப்படின்னு அர்த்தம். ஹி ரிப்பேர்ட் ஹிஸ் வாட்ச் பை ஹிம்செல்ஃப். ரிப்பேர் அப்படின்னா பழுதுபார், சரிபார் அப்படின்னு அர்த்தம். ஹி ரிப்பேர்ட் ஹிஸ் வாட்ச் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஹிஸ் அப்படின்னா என்னங்க அர்த்தம் சொல்லியிருந்தேன்? அவருடைய, அவனுடைய. சரி, இந்த வாக்கியத்தில் அவர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்குவோமே. ஹி ரிப்பேர்ட் ஹிஸ் வாட்ச் அப்படின்னா அவர் அவருடைய வாட்சை சரிபார்த்தார். பை ஹிம்செல்ஃப் அப்படின்னா அவரே, அவரோட வாட்சை அவரே சரி பண்ணிக்கிட்டாரு, இல்லை அவரே சரி பண்ணாரு அப்படின்னு அர்த்தம். ஆனால் தமிழ் அப்படி பேசுவோமா? இல்லை, அப்படின்லாம் பேச மாட்டோம். அவரோட வாட்சை அவரே சரி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம் ஆச்சுங்களா? சரி, ஹெர் செல்ஃப் அப்படின்னா அவளே அப்படின்னு அர்த்தம். ஷீ ஹெர் செல்ஃப் ஹெல்ப்ட் ஹிம், இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? அவளே அவனுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கிய அமைப்பெல்லாம் இதில் இருந்தே கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு வாங்க. ஐ மை செல்ஃப், ஷீ ஹெர் செல்ஃப், இந்த வாக்கிய அமைப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஐ மை செல்ஃப் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நானே. ஷீ ஹெர் செல்ஃப் அப்படின்னா அவளே. இட் செல்ஃப் அப்படின்னா அதுவே, தானே அப்படின்னு அர்த்தம். கம் நவ் இட் செல்ஃப் அப்படின்னா இப்பவே வா அப்படின்னு அர்த்தம். நவ் இட் செல்ஃப் அப்படின்னா இப்பவே அப்படின்னு அர்த்தம். டுடே இட் செல்ஃப் அப்படின்னா இன்னைக்கே அப்படின்னு அர்த்தம். ஐ வில் கம் நவ் இட் செல்ஃப் அப்படின்னா நான் இப்பவே வரேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? The tree fell down by itself, இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? The tree fell down by itself அப்படின்னா அந்த மரம் அதுவாகவே கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அந்த மரம் தானாகவே கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். எப்படி அர்த்தம் எடுத்தாலும் ஒன்று தான், பொருள் என்னவோ ஒன்று தான். சரிங்களா? சரி சரி, இந்த வாக்கியத்தில் வரக்கூடிய இந்த பை அப்படின்ற வார்த்தையை சேர்த்தும் பேசலாம். இல்லை போகிற போக்கில் இந்த பை அப்படின்ற வார்த்தையை நான் சேர்த்து பேசாமல் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றும் பெரிய தப்புலாம் ஒன்றும் கிடையாது. த ட்ரீ ஃபெல் டவுன் இட் செல்ஃப் அப்படின்னு கூட பேசிக்கலாம். சரிங்களா? சரி, அவர் செல்ஃப்ஸ். சரிங்களா? உச்சரிப்பு பார்த்து வச்சுக்கோங்க, கேட்டு வச்சுக்கோங்க. அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா நாங்களே, நாமளே அப்படின்னு அர்த்தம். லெட்ஸ் கோ சி ஃபார் அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா வாங்க நாமளே போய் பார்க்கலாம், இல்லைன்னா வாங்க நாமளே போய் பார்ப்போம் அப்படின்னு அர்த்தம். லெட்ஸ் கோ அப்படின்னாலே வாங்க போகலாம் அப்படின்னு தான் அர்த்தம். லெட்ஸ் கோ சி ஃபார் அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா வாங்க நாமளே போய் பார்ப்போம்
அப்படின்னு அர்த்தம். சரி, யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா நீங்களே அப்படின்னு அர்த்தம். இப்போ கவனிங்க, டிட் யூ டூ இட் அப்படின்னா நீ பண்ணியா, இதை நீ பண்ணியா அப்படின்னு அர்த்தம். யுவர் செல்ஃப் அப்படின்னா ஒருத்தங்களை பார்த்து நீயே இதை பண்ணியா, ஒருத்தரை பார்த்து நீயே இதை பண்ணியா, நீங்களே இதை பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறதா இருந்ததுன்னா டிட் யூ டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்கலாம். என்ன அர்த்தம்? நீயே இதை பண்ணியா, நீங்களே இதை பண்ணீங்களா அப்படின்னு அர்த்தம். ஒருத்தரை பார்த்து கேட்குறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி கேட்கலாம். இதுவே நிறைய பேரை பார்த்து நீங்களே இதை பண்ணீங்களா அப்படின்னு நிறைய பேரை பார்த்து கேட்குறதா இருந்ததுன்னா எப்படி கேட்கணும்? இப்படி தான் கேட்கணும். எப்படி? டிட் யூ டூ இட் யுவர் செல்ஃப், நீங்களே இதை பண்ணீங்களா, நிறைய பேரை பார்த்து கேட்கறது. சரிங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தெம்செல்வ்ஸ் அப்படின்னா அவர்களே அப்படின்னு அர்த்தங்களா? சரி, யூ காண்ட் சேஞ்ச் பீப்புள், தே ஹாவ் டு சேஞ்ச் தெம்செல்வ்ஸ். யூ காண்ட் சேஞ்ச் பீப்புள் அப்படின்னா உன்னால யாரையும் மாற்ற முடியாது அப்படின்னு தான் அர்த்தம். உன்னால் மக்களை மாற்ற முடியாது அப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்கூடாது. அது அர்த்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும் பேசுகிறதுக்கு. உன்னால் மக்களை மாற்ற முடியாது அப்படின்லாம் எங்கே பேசுவோம் அந்த மாதிரிலாம். அப்படிலாம் இல்லை சார். உன்னால் யாரையும் மாற்ற முடியாது அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா யூ காண்ட் சேஞ்ச் எனி ஒன் அப்படின்னு பேசிக்கலாமே அப்படிங்கிறீங்களா? பேசிக்கலாம் தான், ஆனால் இங்கிலீஷில் இப்படியும் பேசுவாங்களே. யூ காண்ட் சேஞ்ச் பீப்புள் அப்படின்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா உன்னால் யாரையும் மாற்ற முடியாது. தே ஹாவ் டு சேஞ்ச் தெம்செல்வ்ஸ், அவங்கள மாற்றிக்கணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.